ஜிகே டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று இன்றைக்கி நம்ம பண்ணலான்னு ஒன்று முடிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேஷண்ட்ஸ் கேப் போட்டுக்கிறதில்ல. அப்படி போடாத விடும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, சில நேரம் மேலே இருக்கிற அந்த க்ரௌன் பார்ட் இருக்கு இல்லையா, அது உடஞ்சிடும். நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குறாங்க, டாக்டர் மேலே இருக்கிற க்ரௌன் பார்ட்டு உடஞ்சிருச்சு, இந்த பல்லை இப்போ அப்புறம் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ். ஸோ இது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு 3 நாளைக்கு மெடிசன்ஸ் கொடுப்போம். அந்த 3 நாள் மெடிசன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேஷண்ட் ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிடுவாங்க. முன்னாடி இருந்த மாதிரி வலி அதெல்லாம் எதுவும் இல்லாமல் பழைய நேச்சுரல் டூத் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வலி இல்லாமல் இருப்பாங்க. தென் அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, அந்த ரூட் கெனால் பண்ண பல் கொஞ்சம் வீக்கனாக இருக்கும். ஸோ ஏதாவது ஹார்டாக கடினமான பொருளுங்களை கடிக்கும்போது அந்த பல் ஃப்யூச்சரில் உடையாமல் இருக்கிறதுக்காக மேலே கொடுக்கறது தான் அந்த செராமிக் க்ரௌன்ஸ்னு சொல்லுவோம். அந்த க்ரௌன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். இந்த கேப் கொடுக்காமல் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு தான் சம்டைம்ஸ் ரொம்ப ஹார்டாக கடிக்கும்போது உடஞ்சி போயிடும். ஸோ அப்படி உடஞ்சி போகிற டூத்தை நம்மளால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். அது எந்த லெவலில் உடஞ்சிருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதை நம்ம அந்த பல்லை நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் 2 விதமாக பண்ணுவோம். பல் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ரூட் கெனால் பண்ண பல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜிபின்னு சொல்லுவோம். ஒரு சிமெண்ட், ஒரு டென்டல் சிமெண்ட். அந்த டென்டல் சிமெண்ட்டை ஒரு ப்ரொசீஜர் மூலமாக ஒரு 3/4 சொல்லுவோம், 1/3 விட்டுருவோம். அதாவது ஒரு வேரோட மேல் பகுதியில், முனைப்பகுதியில் ஒரு 1/3 சிமெண்ட்டை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் அந்த வேருக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட்லேருந்து எடுத்துட்டு அதில் ஒரு பில்லர் மாதிரி ஒரு மெட்டல் சப்போர்ட் கொடுப்போம். இதை 2 வெரைட்டியில் இருக்குது. ஒன்று ரெடிமேடாகவே இருக்கும், மெட்டல் போஸ்ட்டுன்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே ஒரு மெட்டல் எக்ஸ்டென்ஷன் அந்த வேருக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே கோருன்னு சொல்லுவோம். இந்த சிமெண்ட்டில் டென்டல் சிமெண்ட்ஸ் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் இந்த சிமெண்ட்ஸை வச்சு கோருன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, உடஞ்ச பல்லு மாதிரியான ஒரு சின்ன பகுதியை கிரியேட் பண்ணி அதுக்கு மேலே கேப் கொடுப்போம். இது ஒரு மாதிரி. இன்னொன்று இந்த காஸ் போஸ்ட்டுன்னு சொல்லுவோம். காஸ் போஸ்ட்டுங்கிறதும் அப்படி தான், ஆனால் கஸ்டமைஸ்டு. ஒவ்வொரு பேஷண்ட்டோட டூத்தோட லென்த், அந்த வேர் இருக்கு இல்லையா, ரூட் லென்த் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அதவே கஸ்டமைஸ்டாக அவங்களுக்காகவே செய்வோம். அது ஒரு லேப் ப்ரொசீஜர். அதை இன்மவுத் பேஷண்ட் வாயில் செஞ்சு அதை லேபுக்கு அனுப்பி அங்கே காஸ்டிங்குன்னு சொல்லுவாங்க, மெட்டல் காஸ்டிங்குன்னு சொல்லுவாங்க. வேக்ஸில் இருக்கும். அதை மெட்டல் காஸ்டிங் பண்ணிவிட்டு இன்மவுத்தில் மறுபடியும் பேஷண்ட்டோட வாயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு அளவு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே க்ரௌன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, கேப்பு. ஸோ அந்த கேப்பை மறுபடியும் நம்ம டென்டல் சிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி தான் அந்த ரூட் கெனால் பண்ண பல் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அதை காப்பாற்றக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ தாராளமாக யாராவது ரூட் கெனால் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் அவங்களால கேப் போட்டுக்க முடியல, ஸோ ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து அந்த க்ரௌன் உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பல் உடஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு அந்த பல்லை போய் எடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். உங்கள் டென்டிஸ்ட்டுக்கிட்ட கலந்து பேசி இதை மேக்ஸிமம் காப்பாற்ற முடியுமா, என்ன பண்ணலாங்கிறத ஆலோசனை பண்ணிவிட்டு தென் அதுக்கு மாதிரி இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தாராளமாக பண்ணிவிட்டு நீங்கள் கேப் போட்டுக்கலாம். இந்த ப்ரொசீஜரில் சில நேரங்களில் அந்த கேப்பை தாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து அந்த டூத்துக்கு இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பக்கத்தில் அட்ஜசன்ட் டூத் இருக்கு இல்லையா, பக்கத்தில் இருக்கிற நேச்சுரல் டூத்து எந்த அளவுக்கு சவுண்டாக இருக்குங்கிறத பார்த்துட்டு தேவைப்பட்டா இது நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, தேவைப்பட்ட பேஷண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நேச்சுரல் டூத்தையும் சப்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு அதை 2 க்ரௌன்ஸாக ஜாயின் க்ரௌனாக நாங்கள் கொடுப்போம். இது சில பேஷண்ட்ஸுக்கு இந்த ரூட் கெனால் பண்ண பல்லு உடஞ்சதுக்கப்புறம் அது அந்த க்ரௌனை தாங்கிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இப்படி பண்ணுவோம். அது தவிர நல்லா இருக்குது அப்படின்னா ரூட் கெனால் பண்ண பல்லு உடஞ்சாலுமே, க்ரௌன் பார்ட் உடஞ்சாலுமே அதை நம்மளால் மீண்டும் காப்பாற்றிக்க முடியும்.